இன்றைய செய்தியின் தலைப்பு நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவர்களை சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வைத்தல். நிறைய பேர் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க. அது உங்கள் குடும்பத்தில் கூட இருப்பாங்க. அப்படி சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவங்களை சத்தியத்தை அறிந்த நம்ம மூலமாக அவர்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தலைப்பை. சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவர்களை, அது உலகத்தாராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரதர்ஸ், எவ்வளோ இருக்கலாம். அப்படி சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவங்களை சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வைத்தல். புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சிங்களா ஐயா? ஆமாம். அது சாத்தியமா அப்படின்னா அதுதான் சாத்தியம். அதை ரெண்டு பேருடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஃபேமஸாக எல்லாம் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இங்கே சத்தியத்தை அறியாதவன் யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சார். சத்தியத்தை அறிந்தவர்கள் யார் அப்படின்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த சத்தியத்தை அறியாதவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு காரியத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு வர முடியாது. நிறைய பேரால் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த சத்தியத்தை அறியாதவருடைய தன்மை ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைப்பாங்க. அவங்க சில நேரங்களில் பதவிகளில், பெரிய பெரிய இடங்களில், வேலை ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கும்போது அன்பு, ஃப்ரெண்ட்ஸு, சிலருடைய அன்புக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. அது ரொம்ப தவறு. ஆண்டுடைய அன்பை தவிர வேறு யாருடைய அன்புக்கும் கட்டுப்பட்டிருக்காதீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அன்புக்கு, மனைவியினுடைய அன்புக்கும் கணவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டுருங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டுருங்க. அது அவசியம். ஏனால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். எதில் தாங்கணும்? அன்பினால ஒருத்தர் தாங்கணும். மனைவியா இருந்தாலும் புருஷனை தாங்கணும், புருஷன் இருந்தால் மனைவியை தாங்கணும், பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளை தாங்கணும், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோரை தாங்கணும். அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கணும். இதுக்கு மிஞ்சி வேற யாருடைய அன்புக்கும் தயவு செய்து கட்டுப்பற்றாதீங்க. அப்படி மற்றவருடைய அன்புக்கு நீங்கள் கட்டுப்படும் போது நீங்கள் வாழ்க்கையில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பினால அல்லது அவர்களுடைய அன்பினால நீங்கள் கவரப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தம் செய்யாமல் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனை துக்கப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நேபுகாத்நேச்சார்
தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவன் ஒரு பெரிய சிலையை செய்கிறான். அதை பாபிலோன் மாகாணத்திலே தூரா என்கிற ஒரு சமபூமியிலே நிறுத்துகிறான். அவன் அதிகாரம் படைத்தவன். ஆனால் கவனிங்கம்மா, எடுக்காதீங்க, சத்தியத்தை அறியாதவன். அவன் ஒரு பிடிவாத குணமுள்ளவன். அவன் தான் செய்கிறது தவறு என்று தெரியாமல், தான் செய்வது பொய்யான காரியம் என்று தெரியாமல் மெய்யான காரியத்தை பின்பற்றுகிறவர்களையும் பொய்யான காரியத்தை செய்யும்படி அங்கு என்ன செய்கிறான்? திணிக்கிறான், கட்டாயப்படுத்துகிறான். சத்தியத்தை அறிந்தவர்களை, சத்தியம் என்று சொன்னால் வேறு ரொம்ப பெருசா ஆகும்னு நினைக்காதீங்க. உண்மை. என்னதுங்க? உண்மை. பொய்யான காரியங்களை செய்யும்படிக்கு உண்மையான காரியத்தை, உண்மையை நோக்கி போகிறவர்களை பொய்யை நோக்கி வர வைக்க பார்க்கிறான். பதிமூணாவது வசனத்திலே வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொள்ளுகிறான். என்ன செய்கிறான்? உக்கிர கோபம் கொள்ளுகிறான். 19வது வசனத்திலும் அவன் கடுங்கோபம் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சத்தியத்தை அறியாதவன். ஒரு பொய்யை அவன் அங்கே அதை என்ன சொல்லுகிறான்? அதை பணிந்து கொள்ளாதவன். 6வது வசனம், எவனாகிலும், ஒருத்தர் வாசிங்க, எவனாகிலும் தாழ விழுந்து அதை என்று சொன்னாலே உயிரற்றது. அதை என்று சொன்னாலே நிலையற்றது. அவ்வளவு பெரிய பொற்சிலையை செய்துவிட்டு அவனே அதை என்று சொல்லுகிறான். அவர் என்று சொல்லியிருக்க வேண்டும், அந்த கடவுள் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான், என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல். 14வது வசனம், 14 என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல். அப்படி என்று சொன்னால் அவன் செய்து வைத்த சிலை அவனுடைய தேவன், அவன் ஆராதிக்கிற தேவனுடைய சிலை, அவன் கும்பிடுற கடவுளுடைய சிலை. நம்ம பாஷையில் சொல்ல போனா அந்த சிலையை, அந்த கடவுளை அவன் என்ன சொல்லுகிறான்? அதை என்று சொல்லுகிறான். அந்த கடவுள் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லைங்களா? அந்த தெய்வம் என்று சொல்லியிருக்க வேண்டும், அவர் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? அதை என்று சொல்லுகிறான். அதை என்று சொன்னாலே அது என்னது? மதிப்பற்றது, மரியாதைக்குரியது அல்ல, அது பொய்யானது, அது அழிந்து போகக்கூடியது. அதை நெருப்புல போட்டு உருகுனா உருகி போயிடும், கீழே போட்டா உடைஞ்சு போயிடும். அது மாயையானது. அல்லேலூயா. அது நிரந்தரமற்றது. இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு இந்த பொய்யான காரியத்தை
சத்தியத்தை அறிந்தவர்களையும் செய்ய வைக்கலாம் என்று பார்க்கிறான். இவன் சத்தியம் அறியாதவன், இவன் உண்மை புரியாதவன், இவன் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறவன். இவன் பொய்யை நம்புகிறது மாத்திரமல்லாமல் உண்மையான வழியிலே உண்மையான தேவனை ஆராதிக்கிற உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களையும் இந்த பொய்யை நம்ப வைக்கவன் என்ன செய்கிறான்? முயற்சி செய்கிறான். அவன் வணங்கி கொண்டிருக்கிற பொய்யான தெய்வத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே 3 கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்தவர்கள். யார் அவர்கள்? சத்தியத்தை அறிந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள், சிறு வயது முதற்கொண்டு தன் வாழ்க்கையிலே சத்தியத்திலே நடக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? எதிர்த்து நிற்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், உன்னுடைய பொய்யான தேவனுக்கு முன்பாக நாங்கள் மண்டியிட முடியாது. உடனே ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு மிரட்டல் துணி வருகிறது. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவர்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், 15வது வசனம், அவன் எப்படி மிரட்டுகிறான் பாருங்கள், சீக்கிரம் வாசியுங்கள். இப்போதும் மிரட்டுறான். இந்த பாரு, நான் இந்த பாபிலோன் மாகாணத்துக்கு ராஜா, நான் சிலையா செய்து வச்சிருக்கிறேன், நான் செஞ்சு வச்ச சிலைய நீ வணங்கினா உனக்கு நல்லது, இல்லை என்றால் வாசிமா இருந்தீர்களே ஆகில் உடனே, அப்படி ஒருவேளை மறுபடியும் உங்களுக்காக one more chance I will give it to you. Already one time they played all instruments. அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசித்தாங்க, எல்லாரும் விழுந்து பணிந்து கொண்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் என்ன செய்யல? பணிந்து கொள்ளவில்லை. இப்ப என்ன சொல்றான்? உங்களுக்காக இன்னும் ஒரு முறை கூட வாசிக்க சொல்றேன். என்னத்த? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்க சொல்றேன். அப்படி வாசிக்கும் போது கிண்ணறும் மேளம் தாளம் எல்லாம் வீணை இதெல்லாம் வாசிக்க சொல்றேன். ஃபார் யூ, உங்களுக்காக. ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ் டு யூ. நான் இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது நீ பணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, பணிந்து கொள்ளாதே போவீர்களானால் அந்நேரமே ஆன் த ஸ்பாட் என்ன செய்யப்படும்? எரிகிற அக்கினியின் சூளை நடுவில் போடப்படுவீர்கள். சொல்லிட்டு சொன்னா, உங்களை என் கைக்கு எந்த கடவுள் தப்பி வைக்குதுன்னு பார்க்கிறேன். உங்களை என் கைக்கு தப்பி வைக்க பார்க்கிற தேவன் யார்? உங்களை எந்த கடவுள் என்கிட்ட இருந்து காப்பாத்துதுன்னு நான் பார்க்கிறேன். சவால் விடுகிறான், பயமுறுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்காக ஜீவிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? எந்த சவாலுக்கும் அஞ்ச மாட்டார்கள்,
எந்த பயமுறுத்துதலுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. நான் பாவத்துக்கு மரித்தவன். நான் சாங்கிய சம்பிரதாயங்களுக்கு மரித்தவன். அதெல்லாம் சொல்லி தானே உள்ள ஞானஸ்நான தொட்டியில் இறங்கின. இப்ப சாபத்தை நீயே சம்பாதிச்சுக்காத. பிரமாணத்தை மீறி சாபத்தை நீயே சம்பாதிச்சுக்காத. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள். இதெல்லாத்துக்கும் சாவரன்னு சொல்லிதான் ஞானஸ்நான தொட்டில் இறங்கின. ஞானஸ்நானங்கிறது என்ன சம்பிரதாயமா? கிறிஸ்டியன்ல சேரணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னா சாங்கியமா? இல்லைங்க. பாவத்துக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் சாங்கிய சம்பிரதாயத்துக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் தகாத உறவுகளுக்கும் மறிக்கிறது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றான்? உன்னை காலி பண்ணிடுவேன். உன்னை எந்த கடவுள் காப்பாத்துது நான் பார்க்கிறேன். சவால் விட்டான். ஆனால் இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு. இந்த நேரத்தில் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? எங்க எந்த நேரத்தில் நீ இருக்கிற பயங்கர டென்ஷன்ல இருக்கிற, நீ எல்லாருக்கும் முன்னால நீ பயங்கர மரியாதை போயிடுச்சேன்னு நீ டென்ஷன்ல இருக்கிற. கவனிங்க, உன் கௌரவம் போயிடுச்சேன்னு நீ டென்ஷன்ல இருக்கிற. இந்த டென்ஷனான நேரத்தில் போய் உனக்கு சத்தியம் சொன்னா உனக்கு விளங்காது. விளங்குமா? புரியுமா? ஆகினால ஒரே வார்த்தை சொல்லிட்டான், இதை பற்றி உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம். நீ என்ன தண்டனை வேணா கொடுத்துக்கோ. என் தேவன் எங்களை காப்பாத்துறாரா காப்பாத்தலன்னு அப்புறம் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இதை குறித்து உத்தரவு சொல்ல உனக்கு என்ன இல்லை, எங்களுக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நீ இருக்கிற இந்த சூழ்நிலையிலலாம் உனக்கு சத்தியம் சொல்லிக்கிட்டு இருந்தா உன் மண்டையில் யாராது. ஆகினால இப்போ உனக்கு இதெல்லாம் விவரிக்க வேண்டிய நேரம் இல்லை, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பார், என்ன கேட்ட யாரு என் கைக்கு உங்களா தப்பு வச்சிடறாங்க பார்க்கலான்னு கேட்டல. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஆண்டவரை. யார? இப்போ நான் ஒரு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்றேன், உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். நீ இப்ப போட்டுக்கிறிய அக்கினி, எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். இப்படி அவன் பேசினா அவங்களுடைய விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அவங்கள தூக்கி எங்க போட்டாங்களா? அக்கினி சோலையில் போட்டாங்களா? போட்டாங்க. எத்தனை பேர் போட்டாங்க? 3 பேர் போட்டாங்க. அங்க நெருப்புல உலாவுனது எத்தனை பேர்? 4 பேர் உலாவுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவி, அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால, ஒரு வேளை 500 வருஷம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கிடுங்க. 500 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு, நான் உங்கள் நடுவில் உலாவி. அந்த 500 வருஷத்துக்கு முன்னால சொன்ன இயேசு ஜீவிக்கிறார். அந்த தேவன் ஜீவிக்கிறார். அன்னைக்கு சொன்ன ஆண்டவர்
இவர்கள் நெருப்பு சூழல இவர்களோடு நடுவில் ஆண்டவர் உலாவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், தப்புவிக்க வல்லவர். ஆனா நீ எசைஞ்சு போயிடக்கூடாது. பாவத்துக்கும் பிசாசுக்கும் சாங்கியத்துக்கும் சமுதாயத்துக்கும் எல்லா விக்கிரக ஆராதனைகளுக்கும் எதிர்த்து நிற்கணும். இந்த சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோ சாதாரணமான ஆள் இல்லை. இந்த ராஜாவினால நன்மை பெற்றவர்கள். என்னது? இந்த ராஜாவால் எப்படி என்ன பண்ணுவாங்க? அவங்க பதவி பெற்றவர்கள். வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நீர் நீர் அதிபதிகளாக வைத்த. ஆமென், அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க யூதரில். ஓகே, 12 வாசிங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜாவே மா கவனிங்க, நீ தலை மேல தூக்கி வச்சியே ஒரு 3 பேர் வெளிநாட்டுக்காரனுங்க. நான் நம்ம பாஷையில் சொல்றேன். இவனுங்க வெளிநாட்டுக்காரனுங்களா உள்நாட்டுக்காரனுங்களா? வெளிநாட்டுக்காரனுங்க. இவன் பாபிலோன் தேசத்து ராஜா, இவனுங்க இஸ்ரேல் நாட்டுக்காரனுங்க. அவனுங்களை தூக்கி தலை மேல வச்சு அவனுங்களுக்கு பதவி கொடுத்தியே. அவனுங்க தான் உன் வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான். எப்படி சுட்டி காட்டுறான் பாருங்க. அப்படி அப்படி எப்படி போட்டு அப்படி அப்படி போட்டு வாங்குறான் பாருங்க. ராஜா கிட்ட என்ன சொல்றான்? நீர் பாபிலோன் மாகாணத்தின் மேல் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின. ஐயோ, கவனிங்க, என்ன பாருங்க. ஐயோ, நான் ஒன்றும் இல்லாத அனாதையாக இந்த தேசத்துக்கு வந்தேன். இந்த ராஜா தானே என்னை உயர்த்தி வச்சாரு. பாவம், அவர் மனசு கஷ்டப்படாமல் இருக்க. ஒரு முறை செஞ்சா என்ன தப்புன்னு செஞ்சாங்களா? ஐயோ, அப்படி செஞ்சோம்னா நம்ம பதவி போயிருமே யோசித்தாங்களா? ஐயோ, நமக்கு உதவி செய்த ராஜாவுக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுமே, அவர் மனசு வேதனைப்படுமே யோசித்தாங்களா? சத்தியத்துக்கு முன்னால இவைகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமென். சத்தியத்துக்கு முன்னால எவனும் ஒன்றும் கிடையாது. அது உனக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆன நண்பனா இருக்கலாம், உன் வாழ்க்கையில் தூக்கி விட்டவனா இருக்கலாம், எவனானா இருக்கலாம், எவ்வளோனா இருக்கலாம். சத்தியத்துக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். இப்படிதான் வாழணும். கிறிஸ்தவன்னா இப்படிதான் வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைன்னா அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு அழிவு. யாரை கொண்டு அழிச்சாரு? எதிரிகளை கொண்டே இவங்களை அழிச்சாரு. தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. இப்படி நின்னதனால சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறியாதவனுக்கு முன்னால சத்தியத்துக்காக நின்னதனால கடும் கோபமான 7 மடங்கு சூளையாக்கின அவனை, என் தேவனை வணங்காததுனால கோபப்பட்டவனை இப்போ என்ன பண்ண வச்சுட்டாங்க தெரியுமா? இவங்க 3 பேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 28வது வசனம். மைக்கில் வாசிக்கலாமே ஜீவா? ஓகே. இல்லைன்னா மைக்கில் எங்க இருக்கிறவங்க வாசிங்க. நீ வாசிமா. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல வச்சுட்டாங்க? என்ன சொல்ல வச்சுட்டாங்க? இப்போ நீங்க வாசிங்கள நல்லா. ஸ்தோத்திரம் சொல்ல வச்சுட்டாங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வச்சுட்டாங்க இந்த 3 பேரு? யார் வாயில ஸ்தோத்திரம் வருதுங்க? சாதனை, சாதனை, சாதனை.
சத்தியத்துக்கு நிற்கிறவனுடைய சாதனை. நீ மட்டும் இவங்க மட்டும் ஐயோ ராஜா நமக்கு பதவி கொடுத்தாரு, ஐயோ ராஜா கோவிச்சுக்குவாரு, ஐயோ ராஜா மனசு கஷ்டப்படுமே, இப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு ஏன் தேவனை வணங்காததால் அவனை நெருப்பில் போடவன் சொன்னவன் இன்னைக்கு இந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வைப்ப வச்சிருப்பானா? ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பானா? அப்போ உன் குடும்பத்தாரை நீ ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாத உங்க குடும்பத்தாரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணுமா வேண்டாமா? என்ன செய்யணும்? சத்தியத்துக்காக நிற்கணும். பண்ண வச்சுட்டாங்களா? அல்லேலூயா. இதை தான் செய்யணும். இதுதான் சத்தியத்தை அறியாதவர்களை சத்தியத்தை அறிந்தவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வைத்தல். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப மற்றவங்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கணும்னா, மற்றவங்களை வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும்னா முதல்ல நீ ஒரு ஒழுங்கான விசுவாசி ஆயிரு. நீ முதல்ல ஒழுங்கான விசுவாசி ஆயிரு. மண்ணுளிப்பா மாதிரி 6 மாசம் இந்த பக்கம் தலை 6 மாசம் அந்த பக்கம் தலை இருக்காது. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வேஷம், வீட்டில் போனால் இன்னொரு வேஷம் போடாத. சொந்தக்காரனை பார்த்தா ஒரு வேஷம், சர்ச்சில் வந்து ஒரு வேஷம் போடாத. முதல்ல நீ ஒரு ஒழுங்கான விசுவாசியா இருந்தா உன் குடும்பத்தார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண, அது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, என்னென்ன பண்ணான் பாருங்க. என் தேவனை வணங்கணும். அவன் பாருங்க கடுங்கோபம் கொண்டான், கோபம் கொண்டான். எவ்வளோ கோபம் ஆத்திரம் இருந்தால் அப்படியே இருக்கிற நெருப்பில் போட சொன்னாங்க, அதுவே பாவம். 7 மடங்கு சூளையை பெருசாக்கி போட சொன்னான்னா அப்போ அவன் எவ்வளோ தூரம் தன்னுடைய குறிக்கோள்ல தன்னுடைய இதில் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறான் பாருங்க. அப்படியாப்பட்டவனையும் இந்த 3 பேர் ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டாங்களே. உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்களா? அல்லேலூயா. என்ன சொன்னா? ஆமென். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அல்லேலூயா. அதுதான் நீ உங்க குடும்பத்தாரை சொல்ல வைக்கணும், உங்க வீட்டாரை சொல்ல வைக்கணும், மற்றவங்களை சொல்ல வைக்கணும். நீ பச்சோந்தி மாதிரி இருந்தன எப்படி சொல்றது? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கின்னு பச்சோந்தி வேஷம் போட்டாலாம் சொல்ல வைக்க முடியாது. ஒரே கலராக இருக்கணும். அல்லேலூயா. ஒரே கலராக இருக்கணும். விசுவாசிங்கிற ஒரே கலர் தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுற கலரு அப்போ நீ அவங்கள சொல்ல வைக்க முடியாது, சத்தியத்தை அறிய வைக்க முடியாது. நீயும் சத்தியத்தை முழுசு அறிய போகிறதில்ல, அவங்களும் சத்தியத்தை முழுசு அறிய போகிறதில்ல. ஏன்னா உனக்கு சத்தியம் முழுசா தெரிஞ்சால் தானே நீ ஸ்ட்ராங்காக இருப்ப. அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியத்தை சில நேரங்களில் சில தியாகங்கள் பண்ணணும். இந்த சத்தியத்தை அறியாதவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கிறதுக்காக இவங்க எவ்வளவு தன்னை தியாகம் பண்ணாங்கன்னு அந்த ராஜாவே சொல்றான். 28 தொடர்ந்து வாசிமா. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். அல்லேலூயா. அவங்க எதில் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க? தங்கள் தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல். ஃபர்ஸ்ட் அதில் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அடுத்தது முதல்ல தேவனை பணியில, அப்புறம் அவரையே நம்பி தனக்கு வந்த இவ்வளோ பெரிய சூளைய அக்னிய சூளைய 7 மடங்கு ஆக்கினாலும் நம்பிக்கையில் என்ன செய்யலைங்க? அம்மா பாருங்க, என்ன செய்யலமா? நம்பிக்கை என்ன செய்யல? இப்போ சூளை எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? அப்போ நெருப்பு எப்படி இருக்குது? அதை தூக்கி போனவெல்லாம் செத்து போயிட்டான். அப்போ கிட்ட போகிறதுக்கு முன்னாலே நெருப்பு அந்த அனல் நம்மள என்ன செய்யுதுங்க? அவ்வளோ பெருசானா கூட அவ்வளவு கொடூரமான தண்டனைக்கும் நேரத்துலையும் நம்பிக்கை என்ன செய்யல?
அவரையே நம்பி. பிரைஸ் தி லார்ட். அவங்க தியாகங்கள் பாருங்க. அப்புறம் ராஜாவின் கட்டளையை தள்ளி, அப்புறம் என்ன பண்ணாங்க? ராஜாவின் கட்டளையா? நீ ராஜாவா இருந்தா என்ன, கூஜாவா இருந்தா என்ன, உன் கட்டளையை தூக்கி குப்பை தொட்டில் போடு. எனக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே. என்ன பாருங்க, உன் கட்டளை தூக்கி எங்க போடு? எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் எங்க கொடுத்துக்கிறார் ஒரு கட்டளைய? வேதத்தில் கொடுத்துக்கிறார். எனக்கு இந்த கட்டளை தான் முக்கியம். அதனால ராஜாவின் கட்டளை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி. அப்புறம் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், தங்கள் சரீரத்தை என்ன செய்றாங்க? ஆமா, போயா ஆறுலையும் சாவு, அவ்வளவுதான். இங்க கண்ண முன்னா தேவனுடைய மடியில் போய் உட்கார போறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க கண்ண முன்னா எங்க போய் உட்கார போறேன்? நான் ஆண்டுடைய மடியில், ஏசப்பா மடியில் உட்கார போறேன். மரணத்தை குறித்து எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அப்படிதான் வாழணும். அதான் அவங்க சொன்னாங்க. தங்கள் சரீரங்களை என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, இதெல்லாம் செஞ்சதுனால அவன் பாருங்க, இவனே இதெல்லாம் சொல்றது யாருங்க? ராஜா. என்ன சொல்றான்? இப்படியெல்லாம் இவங்க செஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இங்க பாருங்க, உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வேலையை ஆண்டவர் சரியா செஞ்சிருவார். வாசிங்க அடுத்தது அதே வசனத்தை. அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தம்முடைய தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். இப்படி விடுவிக்கப்பட்டது இந்த ராஜா என்ன பார்க்கறான்? தான் கண்ணால பார்க்கறான். இதுக்கு ஒரு வாய்ப்பு. இவங்க சத்தியத்துக்காக நின்னதுனால தான் இந்த வாய்ப்பு ராஜாவுக்கு கிடைச்சது, தேவ ஜனத்துக்கு கிடைச்சது, அந்த தேசத்துக்கு கிடைச்சது. அல்லேலூயா. நீ சத்தியத்துக்காக நிற்கும் போதுதான் கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறாருங்கிறத மற்றவங்க பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன சொல்றான்? தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இவர்களை என்ன செய்தாரு? விடுவித்தார். நீ சத்தியத்துக்காக நிற்கும் போது தான் உனக்கு விடுதலை. சத்தியத்துக்காக நிற்கும் போது தான் உனக்கு தப்புவிக்கப்படுவாய். நீ சத்தியத்துக்காக நிற்கும் போது தான் ஆசீர்வாதம். ஏன் உன்னை சத்தியத்துக்காக இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதை பண்ணக்கூடாது. ஏன்? நீ ஆசீர்வதிக்கப்படணும். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் அழைத்தார். ஆசீர்வாதம் எங்க இருக்கு பிரதர்? சத்தியத்தில் நிற்கிறதுக்கு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆமா, நீ இன்னும் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இன்னும் உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் வரல. இன்னும் அதே கஷ்டம், அதே பாடு, அதே போராட்டம், அதே வேதனை. என்ன? நீ இன்னும் சத்தியத்துக்காக ஒழுங்கா நிற்கலன்னு அர்த்தம். இவங்க என்ன செய்தாங்க? சத்தியத்துக்காக நின்னாங்க. ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. முதல்ல ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை ரட்சித்தார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க 29 சீக்கிரம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் உனக்கு. நீ சத்தியத்துக்காக நிற்கிறதுனால முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு. ரெண்டாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தாருக்கு. இப்போ அவன் கண்ணு திறந்துச்சா? கண் திறக்கப்பட்டவன் என்ன சொல்றான்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். இவன் கண் திறக்கப்பட்டுச்சா? உங்களுடைய உறவினர்கள், உங்களை சார்ந்தவருடைய மனக்கண்கள் திறக்கப்படணும்னா கவனிங்கம்மா, தூங்கக்கூடாது. நீங்க முதல்ல சத்தியத்துக்காக நின்னாதான் அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும். சத்தியத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குது பாருங்க. முதல் ஆசீர்வாதம் நமக்கு. தேவன் என்ன செய்றாரு? ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சத்தியத்துக்காக நிற்கும் போது ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி ரட்சிக்கிறாரு. ரெண்டாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தாருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. இப்ப அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. மூணாவது ஆசீர்வாதம் அடுத்த வசனமா. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. ஏற்கனவே அவங்க யாரா இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்து மாகாணங்களை விசாரிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே உயர்ந்த பதவியில் தான் இருக்கிறாங்க.
இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் பதவி உயர்வு கிடைக்குது. ஆசீர்வாதம் வருதா இல்லைங்களா? ஆசீர்வாதம் வருதா இல்லைங்களா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆல்ரெடி they are in the high post. ஏற்கனவே அவங்க எதில் இருக்கிறாங்க? உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. இப்போ சத்தியத்துக்காக நின்னதுனால பதவி உயர்வு கேட்காமே வருது, ஆசீர்வாதம் கேட்காமே வருது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறியாதவர்களை சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வச்சுட்டாங்களா இல்லையா? அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். சரி, இதனால எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லைங்க. கர்த்தர் அவன் கூட இருந்து உன்னை விடுவிப்பார், எப்பேற்பட்ட ஆபத்து காலத்தில் விடுவிப்பார். ரெண்டாவது என்ன தெரியுமா? சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். மூணாவது என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னவோ தெரியாது ஐயா, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு 13-14 வயசில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 11 வயசுன்னு வச்சுக்கோங்க. 11 வயசில் முதல்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு 43 வருஷங்கள் ஆகுது. ஆசீர்வதிச்சுனே இருக்கிறாருங்க. என்னது? ஆமாம், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. சென்னையில் லிட்டில் ஆனந்த் தேட்டர் பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் படுத்தவன். இந்த வாரம் போகும்போது இந்த பசங்களுக்கு சொன்னேன், ப்ரைஸ் வாங்க போகிறேன் இன்னைக்கு. அந்த எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் இருக்கிற அலங்கார் தேட்டரு அந்த பெட்ரோல் பங்கை காமிச்சு சொன்னேன், டே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாஸ்டர் இங்கெல்லாம் திரிஞ்சேன்டா, இங்கே தாண்டா வேலை செஞ்சேன், இங்கே தாண்டா படுத்து கிடப்பேன்னு இந்த பையன்கிட்ட காமிச்சு சொன்னா இல்லையா? இப்போது போன செவ்வாய்க்கிழமை போகும்போது அந்த நிலைமையில் தான் வந்தேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஒன்ன தெரியல, அன்னூர் செய்துக்கிட்டே இருக்கிறார், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய அளவு எனக்கு கூடிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம் பிரதர், ஆமாம், இன்னும் ஆசீர்வதிக்க தான் போறாரு. ஹல்லேலூயா. என்ன மட்டும் இல்லை, என் பையனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் பொண்ணை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இன்னும் நிறைய ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை அடி! இந்த முதுகு மஞ்சாபத்து போடுற அளவுக்கு அடி வாங்கின ஆண்டவருக்காக. பல நாள் பட்னியா இருந்தேன், பல நாள் பட்னியா இருந்தேன். எதுக்காக? ஆண்டவருக்காக. தப்பு செஞ்சுட்டு பட்னியா இல்லை, ஆண்டவருக்காக. அவமான நிந்தி அனுபவிச்சேன், கர்த்தர் எல்லாம் கணக்கில் வச்சார். அல்லேலூயா. இவங்கள மாதிரி கொஞ்சம் பாடுபட்டேன், இவங்கள மாதிரி ரொம்ப பெரிய சோதனைக்குள்ளே போகலை. ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டே சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நேராக ஒருத்தர் திண்ணை மேலேருந்து வந்து பலால்னு விட்டான் ஒரு அறை. என்ன அன்னைக்கெல்லாம் சோர்ந்து போனேன், அதனுடைய பிரதிபலனெல்லாம் இப்போ அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியாதவர்களை சத்தியத்தை அறிந்தவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கணும். உங்கள் வீட்டில் சத்தியத்தை அறியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், அவர்கள் எல்லாரையும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கணும். நீங்கள் சத்தியத்துக்காக நின்னதான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? சின்ன ஜெபம்னுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உயர்வை உங்களால் தர முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான சகல கிருபையும் தகுதி எனக்கு தாங்க. சத்தியத்துக்காக கடைசியில் நிற்க எனக்கு பலன் தாங்க. ஜெபம் பண்ணணும், சும்மா வாய் தோறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதம் தானாக வரும். சத்தியத்தில் நிற்கணும் ஆண்டவரே, கடைசியில் சத்தியத்தில் நிற்கணும் ஆண்டவரே. ஆமாம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கடைசி வரையில் யாருக்கும் கொஞ்சம் கூட பெண்ட் பண்ணி போகாம, யாரையும் ப்ளீஸ் பண்ணாம, யாரையும் திருப்திப்படுத்தாம, அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாக இருக்க எனக்கு பலன் தாரும், பலன் தாரும். ஆமே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய ஆசீர்வாதம் குறையாது. ஆமா, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டபடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.